வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜெகன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாக்ஸ் லென்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா May 15. இன்றைக்கி பாண்டிச்சேரியோட கிளைமேட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுலேருந்து செம மழை. இன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கல் இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இப்போ வீட்டை விட்டு கிளைமேட் நல்லா இருக்குது, எங்கேயா வெளில போய் சுற்றி பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும். இப்போ வந்துட்டு பாண்டி மெரினா போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இன்றைக்கி ஒரு சில் டே. ஸோ அதனால் நார்மலாக ஒரு vlog எடுத்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டோம், நானும் எடுத்து போடுறேன். அண்ட் வெல்கம் டு ஜாக்ஸ் லென்ஸ். மார்ஸின் நிலப்பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொஞ்சம் தூரம் தான், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பிரச்சனை இல்லை கைஸ், ரோட்லாம் நல்லா தான் இருக்கும் பாண்டிச்சேரியில். அங்கங்கே அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் பேட்ச் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் பண்ண மாட்டாங்க. பார்ப்போம். இந்த ரோடு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ரோடு தான். அது தெரிஞ்சது என்ன ரோடுடா? உப்பளம் டு தேங்கத்தட்டு ரோடு கனெக்ட் பண்ணது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். இப்போ க்ளோஸ். கைஸ், ஸோ ஃபைனலி பாண்டி மெரினா ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு மாதிரி செம்ம ஜில்லுன்னு ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு சம்மர் வெயில் கொளுத்தணும் இந்த டைமுக்கு. பட் செம்ம கூலிங்காக, காலையிலேருந்து செம்ம மழை. ப்ராக்டிக்கல் முடிச்சுட்டு ஒரு நார்மல் மைண்டில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி செம்மையாக இருக்குது. ஸோ நான் வந்து அந்த கடைசிக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நிறையா பேஸ் பண்ணிருக்கேன், கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. கைஸ், ஒருத்தவன் சைக்கிளில் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு போல். பின்னாடி வந்து ஏதோ பண்ணுறான். பட் பரவாயில்ல, இப்போ போயிட்டான் அந்த பையன். ஐ லவ் பாண்டி. கைஸ், இந்த இதில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்ட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஒரு ரீல் போட்டிருந்தேன். அது வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கடா தண்ணியை காணோம், கிணத்த காணோன்ற ஜோக் மாதிரி தண்ணியை காணோன்ற ஜோக் போடலாம் போல இருக்கீங்க. தர தெரியுது லிட்டரலி. இங்கே ஆக்சுவலாக ஒரு போட்டிங் ஒரு இது இருக்குது. அது ஒரு இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்டு இந்த இடத்துலையும் தண்ணி கம்மியாகிடுச்சு, நல்லாவே தெரியுது. மண் தெரியுது எனக்கு. மழை பெஞ்சதுனால தண்ணியெல்லாம் காணாமல் போயிடுச்சா? எப்படி மழை பெஞ்ச தண்ணி காணாம போகும் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. அவங்களே பாருங்கள், இவ்வளோ தூரம் வருவாங்க. ஆக்சுவலாக அது அங்கே வரைக்கும் போவோம், பட் அங்கேயே யூட்டன் அடிச்சுட்டு போகிறாங்க. என்னாச்சு தெரியல இன்றைக்கி பாண்டிக்கு. கைஸ், இப்போ பாண்டி மெரினா வந்து கிளம்புறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஆக்சுவலாக தனியாக வந்து உட்காந்துட்டு போகலான்னு பார்த்தேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா செம கூட்டம். எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்லாம் ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. எனக்கு கூட்டமாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் இப்போ கிளம்புறேன். இப்போ வந்து வேறு எங்கேயாவது கூட்டம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்ருக்கேன். நடுவில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது, நான் அவங்க போகிற வழியில் காமிக்கிறேன். ஸோ கண்டினியூ வாட்சிங். கைஸ், இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து பாண்டி மெரினா வந்து கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய பிள்ளைங்க தொல்லை தாங்கலை. வந்து அவன் கத்திட்டு இருக்கானுங்க, வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஸோ போயிட்டு ஒரு டீ குடிக்கலான்ட்டு ஒரு பிளான். ஸோ அதனால் அதுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிற வழியில் ஒரு பெட்ரோல் ஸ்டாப் மட்டும் எடுத்து பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு. சுட இஞ்சி டீ கைஸ், இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும்.
சியர்ஸ். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் பாண்டி மக்கள் சுற்றத்தோட இந்த கர்நாடகா, கேரளா அண்ட் அதர் ஸ்டேட்ஸோட கார் தாங்க அதிகமாக சுற்றுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஊறப்பட்ட கேரளா கார்ஸ், கர்நாடகா கார்ஸ், இப்போ கூட ஒரு டிஎன் கார் தான் போகுது பக்கத்தில். பட் பாண்டிச்சேரி கார்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு. மற்ற ஸ்டேட் கார்ஸ் தான் வந்து பாண்டிச்சேரியில் நிறையா சுற்றுது. நிறைய டிராஃபிக்கும் ஏற்படுத்திகிட்ருக்கு. ரீசெண்ட் டேஸில் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அங்கே பாலம் கட்டிகிட்ருக்காங்க மால் கிட்ட. ஸோ அந்த அந்த பாலம் கட்டுறதுனால ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது பாண்டிச்சேரி. ஓகே கண்ட்ரோல் எஸ். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்போ வந்து இந்த இந்த நிலமெல்லாம் மாறி டிராஃபிக் ஃப்ரீயான பாண்டிச்சேரியை நம்ம பார்ப்போம்னு தெரியல. எஸ், ஆக்சுவலாக இந்த ஹோலி லேண்ட் மைக் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், வ்ளாக் கூட போட்டிருந்தேன். ஸோ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் கருத்து எப்படி இருக்குன்றதை. பெட்ரோல் ஒன்று பூங்குயில் தாதாள. இப்போ டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ராக் பீச் போகலான்னு பிளானு. போகிற வழியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு ராக் பீச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். ஸோ ரீச் டு ராக் பீச். ஸோ இங்கேயும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. பீஸ்ஃபுல்லான இடம் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இந்த AN 1853 இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஸ்டோன் பாண்டி ராக் பீச்சில். இதை பற்றி உங்களுக்கு தெரியணும், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, நான் இனிமேல் தான் படிக்கணும். பட் இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஸ்டோன் ராக் பீச்சில் இருக்குது அப்படின்றத. கைஸ், இந்த ஹெலிகாப்டர் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கு. எதுக்கு சுற்றுது, என்னத்துக்கு சுற்றுதுன்னு தெரியல. பாண்டிச்சேரியில் ரொம்ப நாளாக ரவுண்ட் அடிச்சுட்ருக்கு. நானும் விளையாடி இருக்கேன். ஒரு வழியாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். ஃபீஸ்ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு இருக்குது, பட் பரவாயில்ல. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தானே, என்னென்னு பார்ப்போமா? இதுதான் கைஸ் அந்த சர்ப்ரைஸ். சிசியோட டாட் சேலஞ்சர். ஆக்சுவலாக இது இப்போ தான் வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. இதை வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எஸ், ஆக்சுவலாக இதுதான் அந்த கேஸ்டிங். ஸோ ஆக்சுவலாக செம ஹெவியாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ரிஸ் ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது அரட்டிட்டானுங்க இது. பட் எல்லா ப்ரீமியமும் சொல்ல முடியாது, அதுலேயும் நல்லா தான் இருக்கும். பட் சிசி வந்து இவ்வளோ குவாலிட்டியாக, இவ்வளோ பில்ட் குவாலிட்டி இவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அது வாங்குறது ஃபஸ்ட் டைம் தான். அண்டர் சேஸ் பார்த்துக்கேன் எப்படி இது. ஓகே, கேஸ்டிங் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான கேஸ்டிங். ஆக்சுவலாக லோகோலாம் இருக்குது பாருங்கள். லோகோ டீட்டெயிலிங் அளவுக்கு கொடுத்துருக்கானுங்க, மஜாவாக இருக்குது. இப்போ தான் ஒன்று பார்த்தேன், இந்த காரில் வந்து சஸ்பென்ஷன் இருக்குது, மஜாவாக இருக்குது. கைஸ், இந்த கேஸ்டிங் பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஒர்த்தான கேஸ்டிங். ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5ல் வந்து டாம் கடைசியாக ஒரு சீனில் வந்து இந்த கார் வந்து ஓட்டிகிட்ருக்காரு, டாமும் பால் வாக்குறோம். ஸோ அது 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 சிமிலராக இருக்கிறதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். செம்ம ஒர்த்து இந்த காரு. ஸோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போது பீச்சில் நாங்கள் கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பப்போலாம் பீச் போனால் when I feel depressed, happy, sad, எப்படி இருந்தாலும் நான் ஆக்சுவலாக பீச் போயிடுவேன். ஏன்னா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக போயிடுவேன். ரீசெண்டாக கூட கொஞ்சம் டிப்ரெஷன் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்தேன். பீச் வந்து உட்காருவேன், தனியாக உட்காருவேன், ஹீல் பண்ணுவேன், மறுபடியும் போவேன், மறுபடியும் டிப்ரெஸ் ஆவேன், ரிப்பீட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து கொஞ்சம் குறைக்கணும். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகாமல் இருக்கணும் நிறையா. அந்த மைண்டு வந்து ஃபுல்லாக வந்து டிப்ரெஸ் ஆகாமலே இருக்கணும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ஸோ
இப்போ வந்து இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து அவ்வளோதான், இந்த டே முடிய போகுது எனக்கு. நான் இப்போ வீட்டுக்கு போய் நாளைக்கான ப்ராக்டிக்கல் படிக்கணும். முடிச்சுட்டு அண்ட் நிறைய vlogs கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பை பை, see you. Thank you for watching.